கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, மாறாதவர், எங்களோடு நீர் பேசுகிற கர்த்தர். நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைப்பு சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய தலைப்பு. வாட் த பைபிள் சேஸ் அபவுட் மிஷன்ஸ் அண்ட் எவாஞ்சலிசம். ஹென்றி மார்ட்டின் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லுகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மிஷன்ஸ். கிறிஸ்துவினுடைய ஆவி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆவி என்று எழுதுகிறார். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை, சிலர் அந்நிய பாஷைம்பாங்க, சிலர் என்ன, எல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆனால் ஃபவுண்டேஷன் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை வருமா. அழகாக சொல்ற பாருங்க. த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மிஷன்ஸ். த நியரர் வி கெட் டு ஹிம், the more intensely missionary we become. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய ஆவி சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஆவியான். ஆமென். அந்த ஆவியானுடைய தன்மை இன்னும் மேலாக என்ன சொல்றார்? நாம் அந்த கிறிஸ்துவிடத்தில் நெருங்க நெருங்க நாம் ஒரு எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு முழுமையான மிஷனரியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக, இனி நான் அல்ல என்று சொல்லுகிறவனாக மாறுவோம் என்றுதான் அர்த்தம். தட் மீன்ஸ் இது அப்படியே ரிவர்ஸில் பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு ஆத்ம பாரமே இல்லை, யார் என்னன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பாடு தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி இருக்கிறோம் என்பதை காட்டுகிற ஒரு கண்ணாடியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு சபைகளிலே பாருங்க, நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, சபைகளில் அநேக நேரங்களிலே ஊழியமே இல்லாத சபைகள் பல ஆயிரம் லட்சங்கள் உண்டு. நான் அதை பார்த்திருக்கிறேன், நிறைய பார்த்திருக்கிறேன். நான் எவ்வளவோ காரியங்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு மேல் நாட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த நாட்டில், நான் நாட்டின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஒரு சபையிலே சென்று பிரசங்கித்தேன். நீங்கள் என்னெல்லாம் ஊழியம் பண்ணுறீங்கன்னு. ஊழியெல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாதுங்க. சண்டே வருவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், செய்தி கேட்போம், வீட்டுக்கு போயிடுவோம். நான் சொன்னேன், இப்படி இருக்கவே கூடாது. அப்புறம் அவங்களுக்கு ட்ராக்ஸை வாங்கி கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி, சர்ச்சில் ஒரு 20-22 பேரை கொண்டு போய் ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணி இன்றைக்கி அந்த சபை பெரிதாக வளர்ந்துருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், ஆமென், ஆமென், த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மிஷன்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அருமையான ஒரு பாடலை நான் ஒரு 2 அடி மட்டும் நம்ம பாடுவோம். ஆமென். அருமையான பாடலுடைய கருத்தை நீங்கள் கேளுங்கள். ஒருவேளை நான் ஒரு பெரிய பாடகன் அல்ல, இருந்தாலும் கருத்துக்காக நான் இந்த பாடலை பாடுகிறேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன், உண்மையோடு வாழுவேன், உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன், அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன், அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லை. அற்ப கால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்று கொண்டேன், அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதி தான் எனக்கு இல்லை. ஒரு முறை தான் வாழ்கிறேன், உண்மையோடு வாழுவேன், உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன், கூடாரவாசியில் அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன், ஒட்ட வரும் பாவத்தையும் ஒரு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன்,
கூடாரவாசீதில் அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன். ஒட்டவரும் பாவத்தையும் ஒரு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன், உண்மையோடு வாழுவேன். உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன். இயேசுவிலே கண் பதித்து பொறுப்போடு முன்னடப்பேன். இதயம் அதில் ஆராதித்து பூரிப்போடு வாழ்ந்திடுவேன். இயேசுவிலே கண் பதித்து பொறுப்போடு முன்னடப்பேன். இதயம் அதில் ஆராதித்து பூரிப்போடு வாழ்ந்திடுவேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன், உண்மையோடு வாழுவேன். உயிர் தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன். ஒரு முறை தான் வாழ்கிறேன். அமேசிங் சாங் பிரியமானவர்களே. ஒரே ஒரு முறை தான். நேற்று நான் சரியாக செயல்படுத்தலை, எனக்கு நான் 1 கோடி ரூபா தாரேன், எனக்கு ஜூலை 25 எனக்கு திரும்பி கொடுங்க. நோபடி வில் கிவ் யூ. நோபடி கேன் கிவ் யூ. இன்னொரு வாசகத்தை நான் ஏப்ரஹாம் கொய்பர்னு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னு பாருங்க. There is not a square inch in the whole domain of our human existence over which Christ, who is sovereign over all, does not cry mine. அதாவது மனுகுலம் ஜீவிக்கிற இந்த பூமியில ஒவ்வொரு இன்ச்சு இடத்தையும் இயேசு கிறிஸ்து என்னுடையது என்று சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இஸ் மைன். நாம் என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே? 7 கட்டளைகளை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம முதல்ல 2 பேதுரு 3 அதிகாரம் 10-13 வசனங்களை முதலாவது நாம் சிந்தித்தோம். முதல் செய்தியிலே. 2வது செய்தி, எப்படி பூமியெல்லாம் அழிந்து வெந்து உருகிப்போம், இப்படி எல்லாம் வெந்து உருகிப்போம் பொழுது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்த நாள் நம்ம பார்த்தோம், ஆமென், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் தேவனுடைய சித்தத்தை பூரணமாக நீங்கள் செயல்படுத்தவில்லை என்று பார்த்தோம். 7 கட்டளைகளை பார்த்தோம். மார்க் 16 அதிகாரம், அப்போஸ்தலர் 10 அதிகாரம், மார்க் 10 அதிகாரம், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம், மத்தேயு 10:27, மத்தேயு 10:8, மத்தேயு 28:19 நிறைய பார்த்தோம். 7 கட்டளைகளை பார்த்தோம். அத்தனையிலையும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆமென் ஆமென் ஆமென், the consequences of not preaching the gospel. இன்றைக்கு நம்ம அதே செய்தி தான். ஆமென். நம்ம தலைப்பு மாற்றலை. என்ன தலைப்பு? சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது. 3வது நாம் இன்றைக்கு என்ன முக்கியப்படுத்த போகிறோம்? The consequences of not preaching the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அதனுடைய காரியத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதனுடைய பிரதிபலன் என்ன. ஒருத்தன் சுவிசேஷத்தை அறிவிக்கலை தேவன் விரும்புகிறபடி, அதனுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வேதாகமும் இதையெல்லாமா சொல்லுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பது கர்த்தருடைய பார்வையிலே அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஆமென். அவருடைய பார்வையிலே அவ்வளவு முக்கியமான ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பது அவருக்கு ஏன்னா ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பிரதானமான காரியம் அதுதான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, அவ்வளவு முக்கியமான காரியம். நாம் இன்னைக்கு எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு போகிறோன்னா, பழைய ஏற்பாட்டிலே 1083 பக்கம் ஆபாக்கூக் என்ற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் அதுக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென்,
பாபிலோன் தேசத்திலே 70 வருடம் அடிமையாக இருந்தார்கள். ஆமென். அந்த காலம் நிறைவேறின பொழுது அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் படித்தவர்கள் ஒரு 45,000 50,000 பேர் அப்படி ஒரு பக்தியிலே எழுந்தார்கள். நாங்கள் போய் எருசலேம் இடிபட்டு கிடக்கிற அலங்கங்களையும் ஆலயத்தையும் கட்டப்போகிறோம் என்று. ஏன்னா ஜெருபாபேலின் தலைமையில் கவர்னர் ஜெருபாபேல் என்ற ஒரு தலைவனுடைய யோசுவா என்ற ஒரு ஆசாரியன், அந்த பழைய ஏற்பாட்டு யோசுவா இல்லை, இது வேறு யோசுவா. அப்படி ஒரு 45,000 பேருக்கு மேல் கிளம்பி எல்லாரும் பாபிலோன், எல்லாரும் போல நிறைய பேருக்கு பாபிலோனே சௌரியமாக இருக்குங்க, நல்ல நாடாக இருக்குது, நல்ல கிளைமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இங்கே இருந்துரும், நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனம், நான் ஆண்டவருக்காக வாழுவேன். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை போன்று என்னை போன்று இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வாஞ்சையோடு எழுந்தார்கள், புறப்பட்டு போனாங்க. நல்ல கவனிங்க, அவங்க புறப்பட்டு போய் எருசலேமை சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே எந்த உற்சாகத்தோடு வந்தாங்களோ அந்த உற்சாகத்தோடு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. கட்ட ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. சமாரியர்கள் எதிர்த்தார்கள். நீ யாரையா வந்து இதை கட்டுறதுக்கு? so much and so forth problems came. நினைக்காத பிரச்சனை அத்தனை அவங்களுக்கு வந்துச்சு. உடனே அவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு, இது என்னமோ இது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கான, ஆலயத்தை கட்டுகிறதற்கான காலம் இது அல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஏன்னா நம்ம செய்ய போகிறோம், தேவனுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கல, துணை கிடைக்கல, பிரச்சனை வருது, அதனால் கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறதை கைவிட்டு விட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்கள் சொந்த வீட்டை கட்டினார்கள். இதுதான் பேக்ட்ராப், ஹாகாய். இது அப்படி அவர்கள் சொந்த வீட்டை கட்டி எவ்வளவு நாள் மறந்து போனாங்க தெரியுமா? அந்த ஆலயத்தை கட்டுறத 16 வருடம் மறந்து போனார்கள். வந்ததே அதுக்கு தான் 45,000 பேர். அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து அப்படியே நிப்பாட்டி விட்டார்கள். 1 வருஷம் 2 வருஷம். தட் இஸ் எ ஹியூமன் டெண்டன்சி பிரியமானவர்களே. 16 வருஷம். ஆனால் ஆண்டவர் 16 வருஷம் கழிச்சு ஹாகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக, தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 45,000 பேருக்கும் பேசுகிறார். எஸ்பெஷலி டு த லீடர்ஸ் ஜெருபாபேல் அண்ட் ஜாஷுவா. எனக்கு அருமையானவனுடைய ஆனால் 16 வருஷம் கழிச்சு நல்ல கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இட் ஷுட் பி அ லைஃப் சேஞ்சிங் மெசேஜ் இன் யுவர் லைஃப். 16 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையின் சம்பவங்கள் மூலமாக பேச ஆரம்பித்து விட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. லிசன். Before the word of God could come through the prophet Haggai, you may call it even Haggai. எனக்கு அருமையான தேவஜனமே, 16 வருஷமும் அவங்க வாழ்க்கையோடு ஆண்டவர் பேசுகிறாராம். ஆமென். முதல் காரியம் பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு ஊழியம் செய்கிறத மறந்துட்ட, உன் வாழ்க்கையை நோக்கி பாருங்கிறாரு. உனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கிறாரு. What is happening to you? What is happening to your life? உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது? உன் பிள்ளைகள் இடத்துல என்ன நடக்கிறது? உனக்கு என்ன நடக்கிறது என்று பார். இதை 16 வருஷமும் அப்பா வந்து அந்த செயல். ஆனால் வாழ்க்கையில் பல வழிகளில் ஆண்டவர் பேசும்போது ஒரு பய கேட்கல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தையை கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாரு. உன் வாழ்க்கையை பாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, உன் கஷ்டத்தை பாரு, உன் பிரச்சனையை பாருங்கிறாரு. 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய முயற்சி எடுக்கிற, ஆனால் ஒண்ணுமே நடக்கல உன் வாழ்க்கையில. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. ஆமென். இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? அநேகருடைய நிலைமை
யோசிச்சு பாருங்க, யோசியுங்கள் பிரியமானவர்களே. புசிக்கவே முடியாமல் கூட நாம் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்க. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன்ட காசை நிற்கிறதில்ல. எப்ப பார்த்தாலும் உனக்கு தரித்திரம், எப்ப பார்த்தாலும் எனக்கு காசு இல்லை, கடன். 7ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? சம்பாதிக்கிறான், பையில போடுறாங்க, எங்க போதுன்னு இந்த ரூபா தெரியல. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லி பார்க்கிறார். அந்த வால்யூமை கூட்டி பார்க்கிறாரு. நிறைய நேரங்களில் ஏன் எனக்கு உபத்திரவம்? ஏதோ தேவன் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறாரோ பிரியமானவர்களே. அவருடைய மூச்செல்லாம் நான் தெரிந்து கொண்ட ஜனம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எது எக்கடு கட்டு போன அவர் கடவுள், அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். எங்களுக்கு என்ன செய்வீர்னு முதல்ல சொல்லுங்க ஆண்டவரே. கேவலமான ஒரு கிறிஸ்தவ மதத்தை குறித்து இன்றைக்கு நாம் அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர். எப்படி நம்ம இருதயத்தில் உள்ளதை எங்க ஆகாய் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மட்டும் இல்லைங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Jesus Christ is an inspector of your soul. உங்கள் ஆத்துமாவை ஆரோசித்து பார்க்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. 9ஆவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. இந்த வேலையில போய் சேர்ந்துட்டா எனக்கு அவ்வளவு சம்பளம் வந்துடும், நான் அப்படி ஆயிடுவேன். அந்த வெளிநாடு போயிட்டா நான் இப்படி ஆயிடுவேன். எத்தனையோ நாம் சிந்திக்கிறோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. See the statement of God. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது அவனவன் தன் சொந்த காரியம், தன் சொந்த குடும்பம், தன் சொந்த பிரச்சனை. See the Lord is saying, என் மேல் அக்கறை கொண்டவர்கள் யார் என்று கர்த்தர் கேட்கிறார் இந்த நாளிலே. என் ஊழியத்தை செய்வதற்கு யார் தன்னை பரிசுத்த பவுலை போல இனி நான் அல்ல என்று சொல்லி பசியோ பட்டினியோ நிர்வாணமோ. ஏன்னா இப்போம்லாம் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு ஈகோ கிளாஷ்னால நின்ன ஊழியங்கள் ஏகப்பட்டது. எப்படி? பசி பட்டினிலாம் கிடையாதுங்க, 2 பேருக்கு இடையில ஒரு ஈகோ கிளாஷு, அதனால நின்ன ஊழியங்கள் ஏகப்பட்டது. பிகாஸ் 2 பேருமே கிறிஸ்துவ நேசிக்கல. அதுதான் உண்மை. எனக்கு நீ பெருசா, அவன் நாம் பெருசா. That is what is happening. ஒரு உண்மையான தாய் சாலமன்ட்ட சொல்றா, அந்த பிள்ளையை வெட்டிடாதீங்க, நீ அவ கூட வச்சுக்கிட்டு, அந்த பிள்ளை உயிரா இருந்தா மட்டும் போ. That is the love of a mother. எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வேலையை செய்யட்டும். ஆயத்தமா? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 16 வருஷம் அவங்க வாழ்க்கையில பல சோதனைகள் பிரச்சனைகள் வழியா, நீ செய்யறது சரியில்லை,
நீ ஊழியம் செய்கிறது சரியில்லை, நீ ஊழியம் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார். கேட்கவில்லை பிரியமானவர்களே. கான்சிக்வன்சஸை பார்த்தீங்களா? நீ அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர, நான் ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்? என்னுடைய வேலையை, என் ஆலயத்தை கட்டுகிற பணியை நீ சரியாய் செய்யவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள் பிரியமானவர்களே. சிந்தியுங்கள். 10வது வசனத்தை பாருங்க. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுக்காமலும் போயிற்று. ஏன் இயற்கை மாறிச்சு? Why there was not something good happening in your life? என்றைக்கோ நான் மிஷனரியாக போவேன், ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் அதை செய்யவில்லை. மறந்து போனார்கள். அப்படி ஊழியத்திற்கு வந்த அநேகர் பணத்தின் பின்னால் போனவர்கள் எத்தனை, புகழின் பின்னால் போனவர்கள் எத்தனை பிரியமானவர்களே. நீ என்னை மறந்துட்டேங்கிறாரு. நீ ஆதியிலே என் பேரிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஓடி ஓடி ஊழியம் செய்த காலங்கள் எல்லாம் போய் இப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஊழியங்கள் இந்த காலங்களில் அநேக சபைகளில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்றால், ஆஸ் லாங் அஸ் நம்மளை ஒரு ஹை ரிகார்டில் வச்சு, ஓ உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் அப்படி அல்லவா, உங்கள் தாளந்து இப்படி இல்லவான்னு சொல்கிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் லேசாக ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தோன்னா பார்த்தேன், எனக்கு கடவுள்லாம் முக்கியம் கிடையாதுங்க, என் ஈகோ தாங்க எனக்கு முக்கியம். மை ஈகோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ than Jesus Christ. This is the mindset of many. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரும் அப்படி இல்லாமல் இருக்கலாம், நான் அறியேன். வேதனையோடு என் ஆலயம் இடிந்து மண்ணாய் கிடக்கும் பொழுது ஒருவர் எல்லாரும் வந்தாங்கங்க கிளீனாக. அவன் ஆலயத்தை கெட்ட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வந்தவனும் அப்படியே ஊழியத்தை போட்டவங்க தான். சரி வாயா வந்துட்டோம், வந்துட்டோம், நல்ல வேளை ஊருக்கு வந்தோம், நம்ம ஊரையாவது கட்டுவோம், ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் இதில் வாழணும், ஏன்னா புண்டாட்டி பிள்ளைகளோடு வந்திருப்பாங்க. வீடு அழகழகாக கட்டி அதை பெயிண்ட் அடிக்க அது பண்ண 1 வருஷம் 2 வருஷம் 16 வருஷம் மறந்து போனார்கள். The consequences of not preaching the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்காததினால் உண்டான பலன் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க ஆண்டவருக்கு. ஒரு பக்கம் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கு, இன்னொரு பக்கம் தன் ஜனங்கள் இந்த கீழ்ப்படியாமல் நிமித்தம் கஷ்டப்படுகிறார்கள் என்று வருத்தம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இப்பொழுது நான் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆலயத்தை கட்டுறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. மலைகளில் முதல்ல ஏறணும், மரங்களை வெட்டணும், அது சேதமுடையாம தூக்கிட்டு வரணும். What God is saying, when you do something for me, you may go through some problems and pain and sacrifice. Do it at any cost. என்ன சோதனை வேதனை வந்தாலும் சுவிசேஷத்தை சொல் என்று ஆண்டவர் சொல்லவில்லையோ பிரியமானவர்களே? அப்படி என்ன ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு அவங்களை சும்மா விட்டுருவாரா? நல்லா பார்த்துக்குங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு அதிகாரத்தில் இந்த யூனிவர்ஸ் இருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லவில்லையோ? அவர் நினைச்ச உங்க வாழ்க்கையும் உங்களுடைய 1000 தலைமுறை நம்ம அடுத்து பார்க்க போறோம். அவருடைய ஊழியத்தை செய்கிறதினால் வருகிற பலனை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம், வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ். அவர் நமக்கு சொன்னதை செய்யாமல் போனதினால் வருகிற காரியங்கள் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. ஒருவேளை அதிலிருந்து நமக்கு ஏதாவது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய், மலைகள் மேல் ஏறது கஷ்டமா? இப்போ நான் வசிக்கிற இந்த பட்டணம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெறும் மேடும் பள்ளவமாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். ஒரு வீடு இங்கே இருந்தால் ஒரு வீடு அங்கே இருக்கும்.
நீங்கள் ஏதாவது வாக்கிங் போனாலே நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஊரில் மாதிரிலாம் டக்குன்னு போயிடும். போனீங்கன்னா அடுத்து வரும்போது ஏற்றத்தில் ஏறுறதுக்குள்ளே மூச்சு திணறிடும். இதுவே எப்படி இருந்தால் மலைகளில் ஏறணும்னா எப்படின்னு பாருங்கள். நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு, ஏன்னா அதுக்கு பலன் உண்டு பிரியமானவர்களே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் டெசிஷன் டுடே? இன்னைக்கு நம்ம வேதாகமத்தை கையில் தூக்கிட்டு போகிறதுக்கே வைக்கப்படுறோம். நம்ம என்ன ஊழியம் செய்ய போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களைத்தான் தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தை எனக்கு நீ தரமாட்டாயோ? அதாவது நம்ம சுயத்தை கொன்னாதாங்க நம்ம முழுமையாக ஊழியமே செய்ய முடியும். நீங்கள் சுயத்தை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ம சுவாபம் ஒட்டிக்கிடும். ஜென்ம பாவத்தை ஒட்டிக்கிட்டா நம்ம பூர்ணமாக ஊழியம் செய்ய முடியாது. இனி நான் அல்ல. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் உங்களோடு பேசுங்க. என் மகனை, நீ என் வேலையை செய்ய மாட்டாயோ? என் மகளை, நீ என் வேலைக்காக இன்னும் நேரத்தை கொடுக்க மாட்டாயோ? அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6-7. நல்ல கவனிங்க. காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டு, அதாவது ஒரு பெரிய பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய அந்த அரளிப்பான ஒரு கோட்டை இருக்கிறது பாதுகாப்பதற்காக. அதில் 4 காவல் கோபுரங்கள் 4 6 இருக்கிறது. ஒவ்வொரு காவல் கோபுரத்திலும் ஒருவன் அதை பாதுகாக்கிறதற்காக இரவிலே அங்கே படை வீரர்கள், அடுத்த நாட்டுக்காரர்கள் வந்து இந்த நாட்டை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கிறதுக்காக அவன் அங்கே நிப்பாட்டியாச்சு. அவன் கையில் ஒரு எக்காலமும் கொடுத்தாச்சு. ஆமேன். யார் வந்தா சொல்லணும். இப்போ நீங்கள் அதை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டு, தூரத்தில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வெட்ட வருது, இந்த நாட்டை பிடிக்க வருதுங்கிறது கண்டும் 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 அவன் எக்காலம் ஊதாமல், அதாவது என்னது, மக்களை எச்சரிக்காமல், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அப்படி அவன் எச்சரிக்காமல் படையெடுத்து வந்து கோட்டையை உடைச்சி ஜனங்களெல்லாம் கொன்று போட்டார்கள் என்றால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். நம்ம தேவன் நியாயாதிபதி. ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டுங்க. எவ்ரி வேர்ட் தட் யூ ஸ்பீக், எவ்ரி தாட். ஆமென். எச்சரிப்பு. இருதயத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தையாய் வருகிற ஒவ்வொன்றுக்கு நம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேசம் அழிஞ்சு போச்சு, ஆனால் ரத்தப்பழி உன் மேல தான் உன் கையில கேட்பேங்கிறாரு. இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க. திருச்சபையே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அத்தனை பேர் நரகத்திற்கு போகிற இந்த செய்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அன்போடு கூட இப்படி ஜனங்கள் அழிகிறார்களே என்ற ஒரு பரிதாபம் நமக்கு வராவிட்டால், அன்பு வராவிட்டால், அந்த இரத்தப்பழி நம்மேல் கேட்பேன் என்றல்லவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டாரு. உன் வாயில நான் வார்த்தையை வச்சிருக்கிறேன், எச்சரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்லுகிறார். நீ அப்படி எச்சரிக்கலைன்னா, நீ எச்சரிக்காததுனால ஜனங்க கெட்டு போனாங்கன்னா அந்த இரத்தப்பழி ஓ மேலே கேட்பேங்கிறார். நிறைய நேரங்களிலே என்னுடைய பிரசங்கங்கள் கை கழுவுகிறதாகவே இருக்கிறது. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீ ஏன் உனக்கு ஒரு சின்ன கூட்டத்தை கொடுத்தேனே, அவர்களுக்கு நீ ஏன் துரிதமாக உண்மையை சொல்லவில்லை என்று அவர் என்னிடத்தில் சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த 1400 நாட்களுக்கு மேலாக 500லிருந்து 600 பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. நான் மட்டும் கொடுத்ததே எவ்வளவு, மிச்சவங்களெல்லாம் அப்போ கணக்கு பண்ணி பாருங்க. எனக்கு அருமையானவர்களே,
உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உப்பு சாரமற்று போனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. மிதிக்கிறதுக்காக லாயக்கா. அதான் என்ன சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி என் ஆசைகளை நிறைவேற்றி இந்த பூமியில வாழாவிட்டால் நீ ஒரு உப்பாய் மாறிவிட. பழைய ஏற்பாட்டில் அப்படி சொன்னார், நீ பொத்தலான பைகளில் போட்ட. இப்போ சொல்றாரு, நீ உப்புன்னு ஒருத்தன் ஒன்று எல்லாரும் மீச்சிட்டு போவோம், யூ வில் பி நத்திங். உன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதான் அர்த்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்த பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. கான்சிக்வன்சஸ் என்ன பவுல் எழுதுறாரு, சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கலன்னு எனக்கு வர்றது ஐயோ, இப்படி ஆகி போயிட்டே இந்த பரிதாப நிலைமைக்கு நானும் என் குடும்பமும் ஆளாவோம் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நல்லா தெரியும், கடைசியில் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆமென். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னாலும், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் தான் நம்ம காசு தருவாங்க, நான் பிரசங்கம் பண்ணேன்னா அது வெளியாயிரும் ஒரு நாள். ஹல்லேலூயா. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஏங்க, உங்களை எப்படி சோதிப்பாரா? ஃபயரில் டெஸ்ட் பண்ணுவாருங்க. ஆர் யூ ட்ரூ டு ஹிம் ஆர் நாட் வில் பி டெஸ்டட். அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு. அதாவது என்னன்னா, ஒரு சோதனை வரும், இதில் இவன் தாங்குறான்னா அவன் உண்மையா எனக்கு நேசிக்கிறான்னு அர்த்தம். அப்பா, எனக்கு இஸ்ரவேல் ஜனங்க, எனக்கு பிரச்சனை வருதுப்பா, நான் என் வீடை கட்ட போகிறேன், எனக்கு ஊழியம் வேண்டாம், ஒன்று வேண்டான்னு போகிறேன். ஆண்டவர் கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். போமா, நல்லா போ. ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது இது விளங்கப்படும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதனால் ஒருவன் கட்டினது நிலைத்தால். அல்லேலூயா. பாருங்க இங்க வசனத்தை. ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போலாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, அதனால் மோட்சத்துக்கு போயிடுவோம். ஆனால் அங்கே போய் ஒரு மகிமை, ஒரு ரிவார்டு இல்லாமல் இருப்போம். அதான் சொல்கிறார், நீ எனக்காக பாடுபட்டால், எனக்காக நீ ஓடினால், எனக்காக நீ சகித்து கொண்டால், எத்தனை பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னால், உங்களுக்கு வர்ற பிரச்சனைலாம் இந்த அக்னி டெஸ்ட்டு தாங்க. டெஸ்ட்டு வரும்போது வாயை பற்றிக்கங்க. மேன், நிறைய பேர் பார்த்தா அப்போ தான் கடவுளை ஏசுறது. என்ன கடவுளை, நீங்கள் உங்களுக்குலாம் கண் இருக்கா? பைபிள் எப்படி எழுதியிருக்கு? அவன் வாழ்க்கையிலலாம் அப்படி இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி, எங்களை தான், என்னையை தான் நீங்கள் நேசிக்கலை. அக்னியானது வெளிப்படுத்தும் உங்கள் இருதயத்தை, உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவருக்கு தெரியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவியாமல் போனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ், பிரதிபலனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட பேசும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.